அவர் மேல எதனால வன்மம்னு எனக்கு நிஜமா புரியல. வாட் டிட் ஹி டூ ராங்? ஐ டோன்ட் நோ. அதை வந்து ஒரு டார்கெட் வச்சு அடிக்க பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேகாது. ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் யார் இருக்கா, இல்லை ஒரு ஹீரோ தன்னுடைய சொல்கிறத யார் கேட்குறா, அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போய் ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் திங்கிங் இருந்தால் தான் படங்கள் வந்து அமையும். ஒரு சின்ன கசப்பு உள்ளே இருக்கையில் ஒன்றா ஒர்க் பண்ண முடியாது. வெளியே பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு ஜாதி வந்து அவரை தாக்குற மாதிரி தோணுது. நீங்க ஒரு ஜாதியை வச்சுக்கிட்டு நீங்க தம்மட் அடிங்க, அதனால சூர்யாவை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிறது தப்பு. அவர் ஜெய்பீம் பண்ணாருன்னா அது உண்மை கதை. அவர் வந்து உடனே நான் தாழ்ந்த ஜாதி சப்ப அப்படி பண்ணல. அவர் ஒருவேளை இந்த கீழ் ஜாதிக்காரனுக்கு அவர் பிடிக்கலையா தெரியல, ஏன் ஜாதியை வச்சு ஏன்டா படம் எடுத்தாங்க இவங்க கிளப்பலாம், இல்ல மேல் ஜாதிக்காரன் ஏன்டா கீழ் ஜாதியை ப்ரமோட் பண்ணி பரப்பலாம். இதெல்லாம் வந்து அது பாமகவுக்கு ஓகே. அவங்க ஏதாவது ஜாதியை பற்றி பேசிட்டு இருப்பாங்க, அரசியல் பண்றாங்க. நீ அரசியல் பண்றீங்க. இப்போ வன்னியர்கள் சூர்யாவை தாக்குறாங்களா? நீ வந்து தாக்குறதுனால உனக்கு 5 ஓட்டு கூட விழுக போதா? ஒரு புண்ணாக்கும் வரப்போறது இல்லை. ஜாதியை வச்சு படம் எடுப்பாங்க. இந்த பாரஞ்சித்தின் ஒருத்தன் இன்னொருத்தன் பண்ணி வச்சு கதை எடுத்தானு மாரி செல்வராஜ். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுடைய தொழிலே வந்து நான் வந்து கீழ் ஜாதி, என்னை வந்து அமுக்குனானுங்க, என்னை மிதிச்சானுன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. நான் என்ன சொல்றேன், டே பொழைக்கிறவன் நீ உன் வேலை பார்த்து போயிட்டே இருக்கு. இதுக்காக ஜாதியை வச்சுலாம் நீ கிளைம் போடுறது நிறுத்துங்கடா. வேட்டையாடு விளையாடு வரவேண்டாத படம், வராது முடிஞ்ச படம், அதை கையில் எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சிங்க. அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாரு. இப்போ அவங்க அந்த படத்தை வந்து நிறைய ஒரு ஃபினான்ஷியலாக நிறைய சிக்கலுக்குள்ளே உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு தில் இருக்குது தம்பி, எனக்கு இன்டென்ஷன் இருக்குது, பட் என்னால் ரெடி பண்ண முடியல பணத்தை. மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு ஹாய். வேட்டையாடு விளையாடு படத்தின் தயாரிப்பாளர் மிஸ்டர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள். ஹலோ சார். தமிழ் சினிமாவில் இவர் சொன்னால் யாருக்குமே பிடிக்காத ஆள் இல்லை. ஆனா இப்ப வந்து இவர் மேல நிறைய வன்மம் இருக்கு. யாருன்னா சூர்யா. அவர் எவ்வளவு பேர் நடி, அவர் எந்த கதாபாத்திரமும் அப்படியே மாறிடுறாரு. யாருமே எதுவுமே சின்சியர். ஆனா இப்ப கொஞ்ச நாளா வந்து இந்த அஞ்சான் படத்துல அந்த ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டா ஹிட் வர மாட்டேங்குது அவருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல, அது நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு லவபிள் கேரக்டர், ரொம்ப ஒரு நல்ல மனிதர். இந்த எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகாத ஒரு நல்ல மனிதர். அவர் மேலே எதனால வன்மம்னு எனக்கு நிஜமா புரியல. வாட் டிட் ஹி டூ ராங்? ஐ டோன்ட் நோ. அவர் ஒன்றும் இது நத்திங் ராங், நல்லதான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆமாம், ஹி இஸ் பீன், அதாவது அவருடைய சாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸு, இல்லை சாய்ஸ் ஆஃப் டிரெக்டர்ஸு, இல்லை சாய்ஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் தப்பாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. அவர் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்குள்ளேயே டேட்டு கொடுத்ததுல நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கலாம். அதனால இவங்க வந்து புரளியை கிளப்பி, என்ன தம்பி, இந்த ஒருத்தனை பற்றி குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி தம்பி. அதாவது அவன் வந்து 10 வருஷமாக சம்பாரித்த பேரை 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம். அது வந்து எதனால் பண்ணுறாங்க எனக்கு புரியல. இப்போது நான் எனக்கு பிடிக்கலான்னு திட்டி விட்டுற போகிறேன். அது எதுக்காக அவனை பற்றி ரொம்ப அவங்க ஒருத்தரை பற்றி எதுக்காக இந்த மாதிரி பரப்பணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை வந்து ஒரு டார்கெட் வச்சு அடிக்க பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேகாது தம்பி. அவர் நடிகர், 2 படம் ஹிட் ஆனால் அப்புறம் அவர் பழையபடி பயங்கர லெவலில் இருப்பார். அது வரும், அவருக்கு வரும், நல்ல படம் வரும், ஒரு நிச்சயமாக வரும். ஏதாவது ஒரு நல்ல இயக்குனர் வந்து அவருக்கு நல்ல நேரம் வர்றபோது, இப்போ நல்ல நேரம் வந்துக்கிட்டாமா வந்து அவர் இப்போ ஆசிட்டிஸ் இருக்கிறத விட இன்னும் 2 ஸ்டெப் மேலே போவார். அவருடைய சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் அவர் பார்க்கணுன்னு போன ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை அவர் தான் கவனிக்கணும், நம்ம சும்மா தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு சாதாரண பேஷனேட் லவர் ஆஃப் சினிமா தான். என்னுடைய ஒருத்தனுடைய அட்வைஸ் கரெக்டாக இருக்காது. அவர் இதை யோசிக்கலாம், இன்னொரு ஒருத்தர் சொல்லியிருக்கானே பார்ப்போம்னு யோசிக்கலாம், அவ்வளோதானே தவிர அவருக்கு ஒன்றும் இட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவருடைய நடிப்புக்கு அவருக்கு படம் வந்துக்கிட்டு இருக்கும், ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அந்த ஜெயிப்பு வேணால் ஹிமாலய வெற்றியாக இல்லாமல் சாதாரண வெற்றியாக இருக்கலாம், பட் அவருக்கும் வரும் ஹிமாலய வெற்றி. இப்போ உங்கள் டேரக்டர் வந்து அவரும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி சேர்ற மாதிரி இருந்துச்சு, துருவ நட்சத்திரம். அது 2 பேரும் விட்டுறதுலேருந்து 2 பேருக்குமே பிரச்சனை மாதிரி இருக்குது. இப்போ அவர் அஞ்சான் பண்ணார், அதுக்கப்புறம் இவர் எதுவும் பண்ணார், எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வெற்றி வராத மாதிரியே ஒரு நிலை இருக்குது. அது அவங்க 2 பேரும் தான் முடிவெடுக்கணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப், அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் திங்கிங் இருக்குது தம்பி. ஒத்து வந்தால் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஜமீன்தார் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் நம்மளுக்கு வேண்டியவனை தான் வேலைக்கு வச்சுப்பார். ஒரு நடிகர் வந்து மேக்கப் மேன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண தான் வேலைக்கு வச்சுப்பார். அதே மாதிரி ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் யார் இருக்கா, இல்லை ஒரு ஹீரோ தன்னுடைய சொல்கிறத யார் கேட்குறா, அவங்க 2 பேரும் ஒத்து போய் ஃப்ரீக்வன்சி ஆஃப் திங்கிங் இருந்தால் தான் படங்கள் வந்து அமையும். அப்போ தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக ஒரு மன சங்கடத்திலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியாது தம்பி. ஒரு சின்ன கசப்பு உள்ளே இருக்கையில் ஒன்றா ஒர்க் பண்ண முடியாது. அது அவங்க 2 பேருக்கும் உள்ளதை வந்து யாராவது ஒரு 3% அவங்க ஷேர் பண்ணலாம், இல்லை 2 பேரும் உட்காந்து பேசலாம், பேசி தீர்த்துக்கிட்டு அது பண்ணலாமே தவிர
அது அவங்க 2 பேரும் தான் முடிவு எடுக்கணும். நம்ம சொன்னால் சரியா நம்ம சொல்லலாம் சஜஷனாக, பட் அவங்க தான் அதை முடிவு எடுக்கணும். ஆனா இதோட அறிகுறி சூர்யாவுக்கு ஆரம்பத்திலே காமிச்சிருக்கு. அஞ்சான் படம் ஷூட்டிங்ல கால்ல உடைச்சிக்கிட்டு அவர் 2014 எலெக்ஷன்ல வந்து கால் ஸ்டிக் வச்சு தான் வராரு. படத்துலயும் ஸ்டிக் வச்சுட்டு தான் வராரு, நேர்லயே ஸ்டிக் வச்சுட்டு தான் வராரு. அந்த அறிகுறி அங்கேயே காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க தான் ரியலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை இப்போ என் மகனுக்கே நான் ஐடியா சொல்ல முடியாது பெருசாக. அப்படி இருக்கல அவங்கவுங்க வாழ்க்கையே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 25, 30, 40 வயசுக்கு அப்புறம் அவங்க தான் தீர்மானிக்கணும். மித்தவங்க சொல்கிறத வேணால் அவங்க கேட்டுக்கிடலாம், எடுத்துக்கிடலாம், தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். பட் எல்லாமே வந்து நீ அடுத்தவனை கேட்டு பண்ண முடியாது. ஏன்னா தன்னுடைய லைஃப்பை தான் டிசைட் பண்ணணும். யூ ட்ராவல் டுவர்ட்ஸ் அ டார்கெட் அண்ட் யூ கோ டுவர்ட்ஸ் தட். அது யூ வில் சக்சீட். தவறு இருந்தால் நீங்களே அதை திருத்திக்கணும். அடுத்தவன் சொல்கிறத கேட்டுக்கிடலாம், நல்லதுன்னா கேட்கலாம், ஒத்து வந்தால் மாற்றிக்கலாம், ஒத்து வரலைன்னா மாற்றிக்காமல் போயிட்டே இருக்கலாம். அது அவர் தான் டிசைட் பண்ணணும். நம்ம சொந்தக்காரங்களை இனிமேல் அவாய்ட் பண்ணிவிடுவோம். இப்போது நிறைய பேர் அந்த காலத்தில் நக்கல் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சில பேர் ட்ராமா பண்ணுவாங்க, சில பேர் டெலிவிஷன் சீரியல் பண்ணுவாங்க. அது உருப்படாத நிறைய பேர் நக்கல் பண்ணுவான். அது வந்து சினிமாவுக்கே உள்ள ஒரு பாவ காரியம் மாதிரி. நீ குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணால் சரியாக வராதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பண்ணாமல் வேற்று மனிதர்களோட போகையில் அது வந்து என்னென்னா கலப்பு திருமணம் பண்ணுற மாதிரி. யுவர் சில்ட்ரன் வில் பி வெரி பிரைட். பார்த்துருக்கீங்களா? கலப்பு திருமணத்தில் வர பிள்ளைங்க நிறைய இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். இவங்க ஒரே ஜாதியில் போட்டு மண்ணு கட்டிக்கிட்டு சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா பிள்ளைங்க வந்து ஒரு 2-3 ஜெனரேஷன்ஸ் கழிச்சு மக்காயிடும். அந்த மாதிரி இவங்க தான் அதெல்லாம் டிசைட் பண்ணணும். நம்ம வெளியில் கொடுப்போம், டேட்டை வந்து வெளியில் கொடுத்து பண்ணுவோம்னு சொல்லி டிசைட் பண்ணி இவங்க பண்ணணும். அது அவங்கவுங்களுக்கு தெரியும், அவங்க செக்ரட்டரி தெரியும். இப்போ சூர்யா அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வெளியேந்து பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு ஜாதி வந்து அவரை தாக்குற மாதிரி தோணுது. உங்களுக்கு எதாவது தோணுது? அது அப்படி தம்பி இவனுங்க பண்ணிக்கிறாங்க தம்பி. இப்போ அந்த 2 பேர் ஜாதியை வச்சு படம் எடுப்பாங்க. அந்த பாரஞ்சித்தின் ஒருத்தன், இந்த இன்னொருத்தன் பண்ணி வச்சு கதை எடுத்தானு மாரி செல்வராஜ். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுடைய தொழிலே வந்து நான் வந்து கீழ் ஜாதி, என்னை வந்து அமுக்குனானுங்க, என்னை மிதிச்சானுன்னு சொல்லிகிட்டே இருப்பானுங்க. நான் என்ன சொல்கிறேன், டே பொழைக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்து போயிட்டே இரு. என்னையெல்லாம் ஒருத்தனை மிதிக்கல, சின்ன பிள்ளை இருக்குல்ல, நான் மேல் ஜாதியை என்னை மிதிச்சான்னு சொல்ல முடியுமா தம்பி? இதுக்காக ஜாதியை வச்சுலாம் நீ கிளைம் போடுறதை நிறுத்துங்கடா. அவன் அரசியல்வாதி பொறுக்கி போயிடுங்க, அவன் ஜாதியை வச்சு ஓட்டு வாங்குவான். நீ வந்து ஒரு விவரமான டேரக்டர், சக்ஸஸ்ஃபுல் டேரக்டரு, ஜாதியை தூக்கி ஓரம் போட்டு நீ வேலையை பாரு, சம்பாதிக்கிறது வெளியே பாருங்கள். ஹிட்டை கொடுத்துட்டு நீ பெரியாள்னு ப்ரூவ் பண்ணு, நான் இந்தியாவின் தலை சிறந்த டேரக்டர்னு சொல்லி, அதுதான் உனக்கு வெற்றியை தவிர நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் பண்ணியை வச்சு படம் எடுப்பேன் கருமம். அதெல்லாம் எனக்கு அவமானமாக தோணுது. பண்ணி போய் அவனை காட்டுவான சினிமாவில் ஏன் தம்பி? அது வந்து அழகாக காட்ட வேண்டிய விஷுவல் மீடியம். நான் அழகு இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு கமல் சாரையே நான் கோச்சுப்பேன். சார் குணாங்கிற படத்துலேயே அப்படி பண்ணிங்கன்னு கேட்கக்கூடிய ஆளுன்னு. அந்த மாதிரி இருக்கையில் நம்ம எதுக்கு நம்ம அசிங்கமானதை போய் படத்தில் காட்டணும்? அதை எதுக்கு ப்ரொமோட் பண்ணணும்? ஜாதி எதுக்கு ப்ரொமோட் பண்ணணும்? அவர் ஜெய்பீம் பண்ணாருன்னா அது உண்மை கதை. அவர் வந்து உடனே நான் தாழ்ந்த ஜாதி அப்படி பண்ணலை. அவர் சந்துரு ஒரு ஜட்ஜு பண்ணார், அதே அவங்க கதையை எடுத்தாங்க. இவனுங்க வந்து ஒருவேளை இந்த கீழ் ஜாதிக்காரனுக்கு அவரை பிடிக்கலையா தெரில, ஏன் ஜாதியை வச்சு ஏன்டா படம் எடுத்தாங்கன்னு இவங்க கிளப்பலாம். இல்லை மேல் ஜாதிக்காரன் ஏன்டா கீழ் ஜாதியை ப்ரொமோட் பண்ணி பரப்பலாம். இதெல்லாம் வந்து அது பாமகவுக்கு ஓகே. அவங்க ஏதாவது ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அரசியல் பண்ணுறாங்க. நீ அரசியல் பண்ணுறீங்க, சினிமா வந்தம்மா தொழிலை பார்த்துட்டு ஆகிற வேலையை பார்த்துட்டு போங்கடா. இப்போ நான் சிம்போ திட்டலாம், நாளைக்கு சிம்போ வச்சு படம் யார் இருந்ததை கண்டா தம்பி? அதாவது எல்லாமே வந்து மாறக்கூடியது தானே, மாற்றம் என்பது மாறாது. அதனால் இன்றைக்கி நான் திட்டுறேங்கிறதுக்காக அவன் எதிரின்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி பண்ண தப்புக்கு இன்றைக்கி திட்டுறேன், நாளைக்கு நல்லா பண்ண நல்லா சொல்ல போகிறோம், அவ்வளோதான். நம்ம ஒருத்தனை திட்டுறோம். அதனால் எல்லாருமே நல்லவனாக இருக்கணும், எல்லாம் வாழ்க்கையை பார்த்து முன்னேறணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே தவிர, நீங்கள் ஒரு ஜாதியை வச்சுக்கிட்டு நீங்கள் தம்மட்டு அடிங்க, அதனால சூர்யாவை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிறது தப்பு. இப்போ இந்த ஜெய்பீம்னு சொன்னீங்க, அந்த ஜெய்பீமில் அந்த கேலண்டர் சீன் வச்சு ஒரு சர்ச்சையாச்சு கேலண்டர் பின்னாடி. அப்போ வன்னியர்கள் சூர்யாவை தாக்குறாங்களா? அப்படியெல்லாம் இல்லை தம்பி, அவருக்கு வேறு வேலை இருக்குது. அவர் ஓட்டு வாங்கணும், இப்போ எலெக்ஷன் வருது, அவர் சும்மா ஏதாவது ஒன்று பேசலாம் ஓட்டுக்காகவே தவிர, அவங்களும் அவங்களோட அவங்க வேலை பார்க்குறாங்க, இவங்க வேலை அவன் வேலை அவன் பார்த்தா வேலை முடியும். நீ வந்து தாக்குறதுனால உனக்கு 5 ஓட்டு கூட விழுக போகுதா? ஒரு புண்ணாக்கும் வரப்போகிறது இல்லை. நீ நல்லது பண்ணால் உனக்கு ஓட்டு விழுக போகுது. அதனால் ஓட்டுங்கிறது வந்து அது ஒரு வியாபாரம், அது ஒரு பொறுக்கிங்க பண்ணுற வியாபாரம். அரசியல்வாதி எவனாவது அரசியல்வாதிங்கிறவன் ஒரிஜினல் இது என்ன? அரசியல்வாதியோட நோக்கம் சோஷியல் சர்வீஸு. எவனா ஒரே ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறானா? எவனா பண்ணுறானா? இதெல்லாம் எதுக்கு பண்ணுறானுங்க தெரில எனக்கு. அதாவது மக்களை ஏமாற்ற வேண்டியது, பொய் சொல்ல வேண்டியது, லஞ்சம் கொடுக்க வேண்டியது, 1000 ரூபா கொடுத்து ஓட்டை வாங்க வேண்டியது, அப்புறம் எதையாவது சொதப்ப வேண்டியது. என்ன கருமங்க இதெல்லாம்? கருமமாக இருக்குது. எனக்கு பார்த்தா வேடிக்கையாகவும் இருக்குது, கோபமாக வருது. சரி, நம்ம திருத்த முடியாது ஒரு ஆள். நான் ஒன்றும் காந்தியும் இல்லை, ஏசுவும் இல்லை, சாதாரண ஆள். நம்ம நக்கல் பண்ணலாம், சொல்லலாம், திட்டலாம், அவ்வளவுதான். அவனா திருந்திக்க வேண்டியது, அவனா பார்த்துக்க வேண்டியது. இப்போ அரசியல் பற்றி பேசணுன்னு ஒரு கேள்வி ஐயா.
இப்போ விஜய் வந்து அரசியல் வராருங்க, அந்த பத்தி நீங்க எதாவது பாக்குறீங்களா? எனக்கு நல்லா தான் தோணுது. அவர் ரேட்டில் பண்ணுறாரு டிஎம்கேயை, அவர் அன்செட்டில் பண்ணுறாரு. பட் எந்த அளவுக்கு அன்செட்டில் பண்ணுவாருன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது. ஓட்டு வாங்குவாரா தெரியாது. ஏன்னா உதயநிதி பையன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் சில நல்ல விஷயங்கள் பண்ணாருன்னா அவர் யாரும் அசைக்க முடியாது. அவர் பண்ணுறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 2-3 இதில் இன்டர்வியூவில் சொன்னேன், அவங்க பார்த்தாங்களான்னு தெரியாது. பண்ணாருன்னா ஹீ கேன் பிகம் அ லீடர் ஃபார் அ லாங் டைம். பட் அது நடக்குமா எனக்கு தெரியாது. இப்போ அண்ணாமலை பாருங்க ஓச்சுட்டாங்க பாவம். அந்த மாதிரி இவனுங்களும் அது என்னன்னு தெரியல தம்பி. அரசியலுங்கிறது அது ஒரு டர்ட்டி கேம். அதில் இப்படி தான் பேச நம்ம ஒருவேளை நான் அரசியல்வாதி இருந்தால் அப்படி தான் பொறிக்க இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. நல்ல வேலை நான் அரசியல்வாதி இல்லை, நான் பொறிக்க ஆகவும் இல்லை. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் நீங்கள் வந்து முடிஞ்சால் நல்லது பண்ணுங்கடா அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல முடியும். உங்களுடைய டேரக்டர் பற்றி தான் பேச போகிறோம், கௌதம் வாசுதேவ் மேனன். இப்போ அவர் பெரிய டேரக்டர், சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு பெரிய ஆக்டராக மாறிட்டு வராரு. இல்லை, அதாவது அது சினிமாவில் பல விஷயங்கள் இருக்குது. அவர் ஒரு நல்ல இளைஞர்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு அருமையான இயக்குனர். அவர் படம் ஓடையெல்லாம் அடுத்த பிரச்சனை. படம் நல்லா இருக்கும். அதாவது மக்களுக்கு ஓடுற படம் எடுக்கிறது வேறு, நல்ல படம் எடுக்கிறது வேறு. பாலச்சந்திரன் நல்ல படமாக எடுப்பார். ஸோ அவங்களுடைய இமேஜ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா அவர் பெரிய இயக்குனர் தான், சந்தேகம் இல்லை. அவர் இன்னமும் வெற்றி படங்கள் கொடுப்பாரு நிச்சயமாக. அவர் நடிக்கணும்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்ததை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பிகாஸ் பீப்புள் லைக் ஹிம். அதாவது அது எனக்கு ஹாரி ஜெயராஜ் அடிக்கடி சொல்லுவார், சார் இன்னைக்கு யூத் வந்து இப்போ அந்த காலத்தில் ஸ்ரீதர் படம்னு இருக்குது, பாலச்சந்தர் படம்னு இருக்குது, பாரதி ராஜா படம்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கௌதம் மேனன் படம் அப்படின்னா அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. எல்லா டேரக்டருக்கும் இருக்கையில் கௌதம் மேனன் படம், ஒரு சங்கர் படம், கௌதம் மேனன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உள்ள இயக்குனர். அவர் இப்போ நடித்து மக்களுக்கு வந்து பரிச்சயம் ஆகிட்டார். அவருக்கு சூட்டபுளான ரோலை அவங்க கொடுக்குறாங்க, அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ வெரி குட் நான் நினைக்கிறேன். அவர் தொடர்ந்து பண்ணட்டும். அந்த மாதிரி புதுசாக எல்லா இயக்குனரும் இப்போ நடிக்கிறாங்களே, ஸோ அவர் நடிக்கிறாரு, வெரி குட். நடிக்கிறது தொடர்ந்து. இப்போ அடுத்து ஐயா, இப்போ துருவ நட்சத்திரம்னு ஒரு படம் இருக்குது. ஏன் சாதாரண ஆட்களுக்கு அதுக்கு புரியல. படம் பார்க்க ட்ரெய்லர் நல்லா இருக்குது, ஆனால் ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஞானமான ஆள் வந்து ஏன் அது வரமாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு மக்களுக்கு கொஞ்சம் புரியும். இல்லை என்ன ப்ராப்ளம்னா, என்கிட்ட ஒரு வாட்டி கௌதம் சொன்னார் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி, சார் வேட்டையாடு விளையாடு வரவேண்டாத படம், வராது முடிஞ்ச படம், அதை கையில் எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சிங்க, அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்னது. சரி நான் முயற்சி பண்ணேன். அது வந்து தம்பி சினிமாங்கிறது வெறும் முயற்சியில் வராது தம்பி, யூ நீட் a lot of money. இப்போ அவங்க அந்த படத்தை வந்து நிறைய ஒரு ஃபினான்ஷியலாக நிறைய சிக்கலுக்குள்ளே உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு நான் தயாரிப்பாளரும் கிடையாது, அது டைரெக்ட்லி நான் இன்வால்வ்டு கிடையாது. முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அது என்னுடைய லெவலுக்கு மீறி நான் 2-3 இடத்துல ரொம்ப சின்சியராக முயற்சி பண்ணேன். என்னுடைய பில்டிங்கை கூட அடவு வச்சு பணம் தயார் பண்ண ட்ரை பண்ணேன். சரியாக கௌதம் சொன்னார், நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, உங்கள் பில்டிங் எனக்காக விற்காதீங்க, அடவு வைக்காதீங்கன்னு சொன்னார். நல்ல மனசு சார் நல்லா இருக்கணுன்றதுக்காக. பட் அதை மீறி நான் ட்ரை பண்ணேன். என்னால் அது இன்றைக்கி வரைக்கும் பணம் ரெடி பண்ண முடியல, என்னால் ரெடி பண்ண முடியல. பட் அவருடைய முயற்சிகள் என்னென்னு நான் டோட்டலாக எல்லாத்தையும் கேட்குறதில்ல எந்த ஆங்கிளில். ஆனால் இந்த 2-3 யூனியன் சேர்ந்து ஏன்னா அவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். எப்படி நான் வந்து இப்போது லைக்காவுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி கௌதமுக்கெல்லாம் இவங்க 4-5 பேர் ஹெல்ப் பண்ணி படத்தை வெளியில் கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட பணம் இருந்தால் நான் உறுதியாக கொடுப்பேன் தம்பி. என்கிட்ட பணம் ரெடியாக இப்போ இல்லை, வர லேட் ஆகும். அது வரைக்கும் படம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதனால் அது வரும், டெஃபினட்டாக வெளில வரும். அவர் ஏதாவது ஒரு சிக்கலை அவர் தீர்க்கணும். அவர் என்ன பேசுகிறாரு, எப்படி தீர்ப்பு. இப்போ எனக்கு வேட்டையாடு விளையாட்டில் பயங்கரமான பிரச்சனை இருந்தது. ஒரு கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலை, ஒரு லிட்டரலாக எவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டானுங்க. அதாவது ஒன்றும் வரவே மாட்டாங்க, இல்லை வாயை திறந்தே இல்லை முடியாது நீங்கள் பாருங்கம்பாங்க. அதை மீறி நான் படத்தை ரிலீஸ் பண்ணேன், படம் ஹிட் ஆச்சு. அந்த தில் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இதை பெருமைக்காக நான் சொல்கிறேன், பீத்திக்கிறதுக்காக நான் சொல்ல, நான் உண்மையை சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாட்டேன் தான். வேறு எவனாலையும் படத்தை ரிலீஸ் பண்ணிக்க முடியாது, அவ்வளோ சிக்கல் இருந்தது. இடியப்பு சிக்கலை விட மோசமாக இருந்தது. அந்த போகிற மாதிரி ரிலீஸ் பண்ணி ஜெயித்தோம். என்னமோ தெரியல, அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் எடுத்த படங்கள் சரியாக ஓடலை. நல்ல இயக்குனர் இருந்திருந்தால் ஓடி இருக்கும். எல்லோரும் நம்ம கழுத்தை அறுத்தானுங்க. அறுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நான் இந்த படத்தை எடுத்து நான் பண்ணியிருக்க முடியும். இப்படி என்னை மாதிரி ஆளுங்களை ஓச்சிட்டானுங்க, அப்படி எவன் படம் எடுப்பான். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒன்று தோணுது ஐயா, உங்களுக்கு அந்த தில் இன்னும் இருக்கிற மாதிரி தெரியுது. தில் இருக்கு, பணம். இந்த படத்தை கூட உங்களால் எடுத்து வெளியே விட முடியுமோன்னு எனக்கு தில் இருக்குது தம்பி. எனக்கு இன்டென்ஷன் இருக்குது.
பட்டு என்னால் ரெடி பண்ண முடியல பணத்தை. எனக்கு ஏன்னா நான் இதில் வந்து வேறு மாதிரி இறங்க முடியும். இப்போ வேட்டையில் இருந்தால் அது ஏன் படம், ஓகே நான் என்ன வேணாலும் பண்ணிடலாம், எவன்ட்ட என்ன வேணாலும் பேசலாம், கடனை ஏதோ போட்டு உருட்டி பட்டி ரிலீஸ் பண்ணிடலாம். இது நான் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆன படம் கிடையாது. கௌதம் மேலே உள்ள அபிப்பிராயம், மரியாதை, அன்பு, அவங்க அம்மா ஒய்ஃப் அவங்க மேலே உள்ள பிரியம், இதனால் நான் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அவங்க குடும்பத்துக்குன்னு. அது என்னமோ கடவுள் எனக்கு வழி விடலை. நேரம் விட்டா நல்லா இருக்கும், வந்தால் வரும், அது வரை வெயிட் பண்ண தான் வேணும். நீங்க அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் அவரை பத்தி சொன்னீங்க. அவரை பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்கு. அவர் என்னன்னா எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர், அவர் பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு மீம்ஸ் கொஞ்ச நாளா வரும் முன்னாடி, ஏஆர் ரஹ்மான் பாட்டு ஸ்டார்டிங் கேட்கும் போது புரியாது, ஆனா அதுக்கப்புறம் கேட்க கேட்க நல்லா இருக்கும். இவர் பாட்டு ஸ்டார்டிங் கேட்டோன்னே ஆஹா அழகா இருக்கு, அதுக்கப்புறம் கேட்க கேட்க போர் அடிச்சிருவோன்னு. இவரது எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி சிங்கா போற மாதிரி இருக்கும்னு. சரி, அதை யாரோ அவர்கிட்ட சொல்லி நம்ம கொஞ்சம் மாத்தலாமே, ஏஆர் ரஹ்மான் மாதிரி மாத்தலாமேன்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணதுனால அவர் கொஞ்ச நாள மியூசிக் ஓட மாட்டேங்குதோ. என்னோட கருத்து, உங்களது என்ன ஐயா? நானும் அவரும் வெரி திக் பேல்ஸ். என்னை பொறுத்தவரை ரொம்ப டேலண்ட் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். தம்பி, இந்த சினிமா எப்படின்னா இந்த நேரங்காலம்னு ஒன்று இருக்குது தம்பி. அது வந்து அதாவது இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, பட்ட இடத்திலே படும் கெட்ட குடியே கெடும். அதாவது உனக்கு வெற்றி வரையில் வெற்றி மேலே வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும், சக்க டக்க 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 டக்குன்னு. தோல்வி வரையில் அது கொஞ்சம் உன்னை சரிக்கும். இது வந்து ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனுடைய இது மாதிரி தான். அவனுக்கு வந்து ஒரு நேரம் சரியில்லைன்னா அவன் ஒரு 4 இன்னிங்ஸ் 5 இன்னிங்ஸ் விளையாடத்தான் மாட்டான், அவுட் ஆவான். 0ல் 2ல் 5ல் 10லன்னு ரோஹித் சர்மா மாதிரி அப்படி அடிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஹீரோ இருக்காங்க. நிறைய படம் ஓடாது அஜித்துக்கு, அப்புறம் திடீர்னு ஒரு படம் ஓடும், உடனே சம்பளத்தை ஏற்றுவாங்க, அதுவும் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு சரிவுங்கிறது வந்து பெர்மனெண்ட் கிடையாது. அது வந்து சின்ன ஃபேஸு. ஐ திங்க் ஹீல் கம் அவுட் ஆஃப் தட் நான் நினைக்கிறேன். எனக்கு அவருடைய வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது வரும் ஏதோ ஒரு காரணத்தினால. பழைய ஸ்டைல்ல போனா தெரிஞ்சு வரலாம் ஐயா. அதுதான் அது அவருக்கு தான் தெரியும். அது யார் சொன்னா நம்மளுக்கு என்ன, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மியூசிக் போடலாம்னா அது வந்துரும்னு நினைக்கிறேன். அப்படின்னு அவர் ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ.